ஹாய் ஹோம் மேக்கர்ஸ். போன வீடியோவோட பூக்கள் அறுவடை தான் இது. அதோட கண்டினியூஷன் தான். இதோட பூக்கள் அறுவடை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பழையபடி நம்ம செடியை ப்ரூனிங் பண்ணி விட வேண்டியது வரும். ஏன்னா 2-3 மொட்டு தான் செடிகளில் இருக்குது. வெல்வெட் ரோஸும் நிறைய பூத்து இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் ரோஸு நிறைய பூக்கள். என்னென்னா நம்ம வெள்ளி செவ்வாய் அதுக்கப்புறம் ஏதாவது கோயிலுக்கு போகிற டைம் அந்த மாதிரி தான் பூக்கள் பறிக்கிறது. மற்ற பூக்கள் எல்லாம் செடியிலேயே காஞ்சு உதிர்ந்து போயிடும். நிறைய பேர் ரோஜா பூ வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே பறிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவு நான் பறிக்கிறேன். ஆனால் எப்படியும் ஒரு 10 பூ ஒரு வாரத்தில் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும், அது வீடியோவாக காமிங்க அப்படின்னு. என்கிட்ட ஸ்டாக்கு க்ரோ பேக் வீட்டில் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டெமோ காமிச்சிருப்பேன். ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரை க்ரோ பேக் மண் எடுத்துக்கோங்க. அதில் டெய்லி உள்ள ஆர்கானிக் வேஸ்ட்டு, மீன் கழுவுற தண்ணியெல்லாம் கொட்டி வைங்க. மீனில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் கொட்டும்போது பயங்கர ஸ்மெல் அடிக்கும். அதனால மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடிக்கிற வெயிலில் எல்லாமே டீகம்போஸ் ஆகி சூப்பராக மக்கி போயிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செடிகளுக்கு விட்டு தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். ஃபாலோ பண்ணி பாருங்கள்.